வெல்கம் டு டாக்டர் மைக்லேஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவில் எண்ணங்களும் அதற்கேற்ற உணர்வுகளும் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். இப்போது நம்ம சில நேரத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறோம், திடீர்னு நம்மளுக்கு கோபம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு கோபம் வருதுன்னு சொன்னால், சொல்லக்கூடிய கான்வர்சேஷனில் சொல்லக்கூடிய சில செய்திகளில் நம்மளுக்கு ஏதோ ஒன்று புரியல, நம்மளுக்கு புரியலன்றத வெளியில் காட்டிக்கிறதுக்கு பதில் we are showing our anger. அதாவது அடுத்தவங்களோட செய்தி நமக்கு unable to comprehend, நம்மளுக்கு சரியாக புரியலன்னா அதுக்காக யாரை கோவிக்க முடியும்? யுவர் comprehension level is bit low, you'll have to enhance it, you should elevate yourself. அப்படிதான். அதே மாதிரி நம்மளுக்கு ஹாப்பியாக இருக்கு, ஜாய்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கும் நாம தான் காரணம். ஹாப்பினஸ்ன்றது வெளியிலேருந்து வர விஷயம் இல்லை, ஹாப்பினஸ்ன்றது இன்டர்னல். நம் மனம் அதற்கு செம்மையாகவும் சிறப்பாகவும் யோசிக்க தெரியும். எந்த செய்திகளையும் என்ன பண்ணாது, ட்விஸ்ட் பண்ணி எடுத்துக்காது, எல்லாத்தையும் நேர்மறையாக தான் எடுத்துக்கொள்ளும். அப்படின்னா அங்கே கோபம் என்ற வார்த்தைக்கு இடமில்லை. அப்புறம் சந்தோஷம் எப்பொழுதும் குறையாது. மகிழ்ச்சி என்பது நிரம்பி வழியும், மகிழ்ச்சி என்பது ததும்பி கொண்டு இருக்கும். தழும்பும் ஒரு பாத்திரத்தில் முழுசாக வச்சுட்டா அந்த பாத்திரம் எப்படி ஒரு சின்ன எடுத்தால் கூட தழும்பொல்லி அது தண்ணி, அதுபோல் மகிழ்ச்சி ததும்பி கொண்டு இருக்கும். அதற்கு என்ன காரணம்? செய்திகள் இனிமையாகவும் சிறப்பாகவும் புரிகிறது. அது புரிந்து கொண்ட செய்திகளை அதுபோலவே செயல்படுத்துகிறோம். அதனால அங்கே எந்த விதமான குறைபாடும் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அதனால மகிழ்ச்சி என்பது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஆங்கர், will you get anger அப்படின்னு ஒருத்தர் கேட்பாங்க. அஃப்கோர்ஸ் சம்டைம்ஸ் அப்படிலாம் சில பேர் சொல்லுவாங்க, நோ ஐ டோன்ட் கெட் ஆங்கர் அப்படின்னு. ஆனால் ஒருத்தருக்கு கோவமே வரல அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு ரெண்டு ரீசன். மற்றவங்களோட கான்வர்சேஷன் நம்மளை எந்த விதத்திலையும் பாதிக்காது அப்படின்ற ஒரு முக்கியமான நிகழ்ச்சியை, அந்த ஒரு நிகழ்வு போல அதை மனசில் கொண்டு வரணும். ரெண்டாவது, மகிழ்ச்சி மனதில் இருக்க வேண்டும் அப்படின்னா மனதில் மட்டும் இல்லை, நம்ம செய்யக்கூடிய செயல்களையும் இருந்தால் அப்போ அதாவது மகிழ்ச்சியுடனும் ஃபோக்கஸிங் மைண்ட் சொல்கிறோம் இல்லையா, மனதில் ஒரு உறுதியோடவும் மனதில் எண்ண ஓட்டங்கள் குவிந்த எண்ண ஓட்டங்களோடவும் அப்புறம் ஒரு செய்தியை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதே மைண்ட் செட்டில் அந்த செயல்களை செய்ய துவங்கினால் அங்கே எப்பொழுதும் மகிழ்ச்சி தான் இருக்கும். ஃபோக்கஸிங் மைண்டு ஒன்று வேணும். அதாவது எண்ண ஓட்டங்களை ஒருமுகப்படுத்துவது, எண்ணங்களை சிதற விடாமல் பார்த்துக்கொள்வது. அது என்ன, இப்போ பேசிகிட்டே இருக்கோம், இந்த டாப்பிக்கில் பேசணும்னு சொல்லிட்டு தயார் பண்ணிவிட்டு அப்போ தான் ரீல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வேறு எதெல்லாம் பார்த்தா அப்புறம் எப்படி நம்மளுக்கு எண்ணம் ஒருமுகப்பட்டு இருக்கும்? எண்ணம் ஒருமுகப்பட்டு இல்லைன்னா எப்படி பேசுறது அந்த டாப்பிக்கில்? ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் வி ஷுட் லேர்ன் ஃப்ரம் அவர் மிஸ்டேக்ஸ். நம்மளோட தவறு. இப்போ ஒரு டாப்பிக்கில் பேசணும்னு சொன்னால் அந்த தலைப்புக்கு ஏற்ப இருக்கிற செய்திகளை நம்ம யோசித்து நெஞ்சில் மனசில் கோர்த்து வச்சுக்கிட்டா அது என்ன பண்ணோம், ஆரம்பித்த உடனே ஒன்று ஒரு செக்மெண்ட்டாக ஒரு ஃப்ரேஸாக இல்லை ஃப்ராக்மெண்ட் ஆஃப் தாட்ஸ் அப்படி நிற்கும். இன்ஸ்டன்ட் அதை யோசித்துட்டு வேறு எதுவும் ரீல்ஸ் பார்த்துக்கிறது, இன்னும் வேறு எதாவது பேசுறது, இன்னும் எதாவது 2-3 ஃபோன் கால் அட்டன் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் அப்புறம் நம்ம எப்படி அந்த ஃபோக்கஸ் பண்ணி வச்சது, யூ ஹேவ் டு டூ இட், ரீடூ இட் அகெயின், யூ ஷுட் டூ இட். ரீடூ பண்ணணும். ஒரு தடவை ரீடூ பண்ணிட்டு இருந்தால் இட் கன்சியூம்ஸ் எக்ஸ்ட்ரா டைம். அப்போது டைம் கன்ஸ்ட்ரைண்ட் இருக்கிறோன்னு சொன்னால் அப்போ அங்கே நம்மளுக்கு அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அந்த செய்தியை சொல்லி முடிப்பது என்பது, சொல்லிக்கு அந்த ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே பேசுறது என்பது இயலாததாக மாறும். அதனால் எண்ணங்களை ஒருமுகப்படுத்த வேண்டும். ஒருமுகப்படுத்தினாலே நம்மளுக்கு நிறைய செய்திகள் தெரிஞ்சதை தெளிவாக சொல்ல முடியும். ஆனால் ஒருமுகப்படுத்துவதற்கு அதற்கு முன்பு எதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு ஒரு சின்ன மனசுக்குள்ளேயே ஒரு சார்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கு தொடர்புடைய செய்திகளை வெளியில் தொடர்பாக பேச முடியும். ஒரு கோஜென்ட்டாக வரணும், அது ஒன்று தான் முக்கியமே தவிர மற்றபடி எளிமையாக பேச முடியும். அப்போது அந்த உணர்வுகளும் எண்ணங்களும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. நம்ம எதை பற்றி பேசணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு ஏற்புடைய செய்திகளை நம்ம தொடர்ந்து சொல்லணும். ஏற்புடைய செய்திகளை அதுக்குண்டான பழக்கங்களை மனசில் வளர்த்துக்கணும். இப்போ நம்ம கோவப்பட போகிறோம், கோவப்படக்கூடாதுன்னு சொல்கிறோம் அப்படின்னா எப்படி கோவப்படுறதுன்னு கேட்க முடியுமா? எப்படி கோவப்படாமல் இருக்கிறது, எல்லாவற்றையும் என்ன நியூட்ரலாக எப்படி எடுத்துக்க முடியும் அப்படின்னு. அப்போது நமக்கு தெரிஞ்ச செய்திகளை சிலவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அது இயல்பு. ஒரு ஆசிரியர்னு சொன்னால் அவங்களுக்கு தெரிஞ்ச செய்திகளை, அந்த வகுப்புக்கு ஏற்புடைய செய்திகளை, அந்த பிள்ளைங்களுக்கு என்ன புரியும், ஒரு 10 வயசு பிள்ளைக்கு என்ன புரியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் சொல்லித்தரணும். ஒரு 10 வயதில் இருக்கும்பொழுதே அந்த குழந்தைக்கு ட்ரிக்னாமெட்ரி, ரைடர் எப்படி ப்ரூஃப் பண்ணுறது, அந்த லாஜிக்கலாக ஒரு ஜியோமெட்ரிக்கல் ஃபிகரை எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படியெல்லாம் அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. ஏன்னா லாஜிக்கல் திங்கிங் கெட்ஸ் மெச்சூர் ஒன்லி பை த ஏஜ் ஆஃப் 14. தட் இஸ் அ நார்மல் டெவலப்மெண்ட் நம்ம சொல்கிறோம். யாரோ ஒருத்தர் 2 பேர் 100 பேரில் இல்லை 500 பேரில் ஒருத்தருக்கு ஈஸியாக சொன்ன உடனே புரியும்னு சொன்னால் அவங்கள பற்றி நமக்கு எப்போவுமே பேச்சு இல்லை.
அதே மாதிரி 500 பேர்ல ஒருத்தருக்கு எதுவுமே புரியாதுன்னு சொன்னா அவங்கள பத்தியும் நம்ம இங்க பேசல, அவங்களுக்குலாம் நம்ம தனியா சொல்லி கொடுத்துடலாம். ஆனா பாக்கி இருக்கிற 498 இருக்கிறாங்களே அவங்களுக்கு தான் நம்ம ஹவு டு இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப், ஹவு டு திங்க் ப்ராப்பர், ஹவு டு என்ஜாய் யுவர் செல்ஃப், எப்படி மகிழ்ச்சியாக இருப்பது, எப்படி தொடர்ந்து பாடங்களை சிறப்பாக படிப்பது அப்படின்னு அவங்களுக்கு தான் நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். அதனால த மோர் யூ ஆர் என்ன விஷயங்களை செய்திகளை தயாராக பார்த்துக்கிறோம், அதை சரியாக புரிஞ்சுக்கிறோம். சரியாக புரிஞ்சுக்கிறது காம்ப்ரஹென்ஷன்ற லெவலில் வந்து எப்போவுமே ஷூடாக இருக்கணும். சிலவங்க நினைப்பாங்க தான் நினைக்கிறது மட்டும்தான் சரின்னு. அதில் அந்த லாஜிக்கல் சீக்வன்ஸில் அவங்களுக்கு சாதகமாக சப்ஜெக்டிவ் திங்கிங்காக இருக்கும். இட் ஷுட் நாட் பி. சப்ஜெக்டிவ் திங்கிங் இருந்தால் அதில் அந்த சொல்யூஷன் இருந்த ரிசல்ட்டும் சப்ஜெக்டிவாக ஹோமோஜினஸாக இருக்கும். அப்படி இல்லை, சப்ஜெக்டிவ் திங்கிங் இல்லாமல் நடுநிலைமையில நின்று யோசிக்கும் பொழுது அந்த யோசனை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதுபோல யோசனையின் அடிப்படையில் வெளிவந்த ஒரு முடிவு இருக்கே அது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதுவும் நடுநிலைமையை ஒட்டி இருக்கும். தெர் இஸ் எ ரேட்டிங், ஒரு சென்ட்ரல் டெண்டன்சிக்கு திட்டமாக இருக்கும்னு சில பேர் சொல்லுவாங்க. அதாவது சென்ட்ரல் டெண்டன்சின்னு சொன்னால் எல்லாரையுமே ஒரு மீடியாக்கர் லெவலுக்கு மட்டும்தான் ரேட் பண்ணுறது. ஒருத்தர் நல்லா படிப்பாங்கன்னாலும் அவனுக்கு 60 மார்க்கு தான், சுமாராக படிப்பானா அவனுக்கு 42 மார்க் தான். அப்போ எல்லாரும் படிப்பேன் 42லேருந்து 65க்குள்ளே தான் இருப்பாங்க. அப்போ அதுபோல் ரேட் பண்ணால் அந்த ரேட் வந்து இட் இஸ் பயாஸ்ட். அந்த மாதிரி ஒரு ரேட்டிங்கை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுபோல தான் நம்ம உணர்வுகளும் எல்லாவற்றுக்கும் ஒரே மாதிரியே ஒரு உணர்ச்சியை காட்ட முடியாது. சிலது நல்லா இருக்குன்னு சொன்னால் எந்த விதமான ஹெசிடன்ஸும் இல்லாமல் நிஜமாவே நல்லா இருக்கு. ஒருத்தர் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்கன்னா சந்திரபதியில் கூட சொன்னால் ஹார்ட் ஒர்க் இல்லை, ஸ்மார்ட் ஒர்க். சிறப்பாக அந்த வேலைகளை முழு முயற்சி எடுத்து அதை செய்து முடிக்கிறாங்க. அப்படின்னா அந்த முழு முயற்சி எடுத்து செய்யக்கூடிய செயல் சிறப்பாக அமைவது என்றால் அதற்கு நிச்சயமாக என்ன வேணும்? கிரெடிட்ஸ் கொடுக்கணும், அக்கலோட்ஸ் கொடுக்கணும், அப்ரிஷியேட் பண்ணணும், எல்லாமே நடக்கும். அதனால் முழு முயற்சியோடு ஒரு வேலையை செய்யும்பொழுது அங்கே உணர்வுகளும் தொடர்ந்து அதனோட வரும். இட் ஃபாலோஸ். அதாவது சம்ஸ்கிருதத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எத்திர தேனுகு கச்சதி தத்திர வத்சகா அனுசரதி அப்படி சொல்லுவாங்க. பசு எங்கெல்லாம் போகிறதோ அதுவும் பின்னாடியே அதனோட கன்றுக்கூட்டியும் தொடர்ந்து செல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் நம்ம வந்து ஃப்ரீயாக ஃப்ளூயண்ட்டாக யோசித்து ஒரு வேலையை செய்கிறோம்னு சொன்னால் அங்கே இனிமையான உணர்வுகளும் தொடர்ந்து பின்தொடர்ந்து வரும். பின்தொடர்ந்து வரக்கூடிய உணர்வுகளும் என்ன இருக்கும்? அது மகிழ்ச்சி பொருந்தியதாகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் எல்லாரோடும் கொண்டாடத்தக்கதாகவும் அமையும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.